நிச்சயமாய் சொன்னார். எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நேற்று கொடுத்திருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 5வது வசனத்தில் அவர் சொல்லி இருக்கிறார், இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை உன்னிடத்திற்கு நீ வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி கர்த்தரின் நாமத்தின் நிமித்தமும் இஸ்ரவேலரின் பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். எத்தனை ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எங்களுக்காக, இந்த ஊழியத்திற்காக, நமக்காக கொடுத்திருக்கிறார். நீ அறியாதிருந்த ஜாதியை நீ வரவழைப்பா என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீ அறியாதிருந்தவர்கள் கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலரின் பரிசுத்தத்தின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வருவார்கள். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்ற வார்த்தையின் படி இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் அறியாதிருந்த ஜாதியை பல திசைகளில் இருந்து கொண்டு வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். நான் சொல்லியிருக்கேன், நேற்றைய தினத்துல கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தையை நான் உங்கள் மத்தியில சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாய் அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த முகப்பேர் பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் நேற்று காத்திருந்த பொழுது கர்த்தரோ என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தை உங்கள் மத்தியில நான் வைக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 20வது வசனம் முதல் 25வது வசனம் முடிய நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகின்றேன். அல்லேலூயா. சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தி இருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்கத் தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னோடே கூட காலத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதி இருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாய் இருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடியே தான் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நேற்றைய தினத்துல என்னோடு கூட இடைப்பட்ட ஒரு வார்த்தை, யூதாஸ் காரியோத்தை குறித்து பேசும்படியாக கர்த்தர் என்னோடு கூட உணர்த்தினார். யூதாஸ் காரியோத்தை குறித்து அநேகர் பேசுவதற்கு அச்சப்படுவர், இல்ல பிரியப்பட மாட்டார்கள். எனக்கு கூட யூதாஸ் காரியோத்தை குறித்து பேசுறதுக்கு கொஞ்சம் பிடித்தம் இல்லை, கொஞ்சம் ரொம்பவே பிடித்தம் இல்லை. ஆனால் நேற்று முழு நாளும் கர்த்தர் சமூகத்துல நான் உட்கார்ந்திருந்த வேளையில கர்த்தர் சொன்னார், யூதாஸ் காரியோத்தை குறித்து தான் நீ பேச வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த பகுதியை எனக்கு காண்பித்தார். மிகவும் அழகாய் அந்த வார்த்தை சொல்லுகிறது. சாயங்காலம் ஆன போது என்ன செய்தாரா, கர்த்தர் 12 சீஷர்களோடு அவர் பந்தி இருக்கிறதற்கு, பஸ்காவை கொண்டாடுவதற்கு, பஸ்காவை புசிப்பதற்காக அவர் அமர்ந்திருந்த வேளையில ஒரு துக்கமான ஒரு உணர்வோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தன் சீடர்களோடு கூட சொல்லுகிறார், மிகவும் கான்பிடென்ஷியலாக சொல்லுகிறார், ரகசியமாய் சொல்லுகிறார், துக்கத்தோடு சொல்லுகிறாரு, என்னோடு கூட காலத்துல கையை வைக்கிறவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதான அந்த சூழ்நிலையை நான் யோசித்து பார்த்தேன். எனக்கு ஒருத்தன் துரோகம் செய்ய போகிறான், என்னை ஒருவன் காட்டி கொடுக்க போகிறான், எனக்கு ஒருவன் நம்பிக்கையின் துரோகத்தை அவன் செய்ய போகிறான் என்று இயேசு கிறிஸ்து அவருடைய மாம்சத்துல வெளிப்பட்ட நாட்களில் அவர் சொல்லி இருக்கிறதான அந்த சூழ்நிலையை நான் நினைத்த பொழுது என் உள்ளமெல்லாம் உடைந்து போனது. நம்மை அந்த இடத்துல வைத்து நாம் யோசித்து பார்ப்போம். இப்படிப்பட்டதான ஒரு உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மோடு கூட செயல்படுகிறவர்கள் நம் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற வேலையில, வேலை செய்து கொண்டிருக்கிற வேலையில அவர்கள் நமக்கு ஒரு சின்ன துரோகத்தை செய்வார்களே ஆனால், அவர்கள் நமக்கு ஒரு நம்பிக்கையின் துரோகத்தை செய்வார்களே ஆனால், அவர்கள் நமக்கு கெடுதலை உண்டு பண்ணுவார்களே ஆனால், ஒண்ணு வேண்டாங்க, நம்மோடு வேலை செய்யறவங்க நம்மளை கெடுத்து இன்னொருத்தர்கிட்ட போய் போட்டு பேசினாவே நம்ம உள்ள எப்படி உடைஞ்சு போகும் இல்லையா? நம்மோடு வேலை செய்யறவங்க நம்ம கெடுத்து ஒரு வார்த்தை பேசுவார்களே ஆனால் அவங்க உள்ள எப்படி இருக்கும் இல்லையா? உடைஞ்சு போயிட. பாஸ்டர் அழகாய் சொன்னாரு, நேற்று வரைக்கும் சிரிச்சவருங்க
நேற்று வரைக்கும் நம்மளை பார்த்து சிரிச்சிருப்பாங்க, இன்னைக்கு சிரிக்காம போனா எப்படி இருக்கும்? துக்கமா இருக்கும். 4 நாள் போன் பேசி இருப்பாங்க, 5வது நாள் ஒருவேளை வேலை நிமித்தமாய் தான் மறந்து போயிருப்பாங்க. ஆனா அந்த 5வது நாள் போன் பேசலன்னா என்ன ஆச்சோ, நம்ம என்ன சொல்லிட்டோமோ, நம்ம மேல குற்றம் இல்லைனாலும் குற்ற உணர்வோடு கூட நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆனா ஆண்டவர் பிறந்த நாள் முதற்கொண்டு அவர் வரப்போகிற நாட்களில் நடைபெற போகிற காரியங்களை இயேசு கிறிஸ்து நன்காய் அவர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் அவர் ஒரு வார்த்தை சொல்லுறார் பாருங்க, தன்னை குறித்து சொன்னபடியே குமாரன் கடந்து செல்லுகிறார். It is said about him. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அப்படியாக சரியாக நேர்த்தியாக நடைபெற்று போய்கொண்டிருக்கிறது. அவர் போகிற வழி சரியான வழி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த பகுதியில சொல்லுகிறார். நேர்த்தியான வழியில நான் செல்லுகிறேன் என்று சொல்லி அவர் அழகாய் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் பார்க்கிறோம். எடுத்து அதை வாசிக்கிறேன் உங்களுக்காக. மனுஷகுமாரன் 24வது வசனம், மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதி இருக்கிறபடியே போகிறார் என்று சொல்லி அவர் சொல்லப்படுகிறப்போ, அவர் பிறந்ததிலிருந்து அவர் பிறப்பதற்கு முன்பதாக, அவர் உலகத்திற்கு அனுப்பப்பட்டதற்கு முன்பதாகவே அவரை குறித்து பல காரியங்கள் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாஸ் காரியோத் என்கின்ற ஒரு மனிதன் பிறக்க போகிறான். யூதாஸ் காரியோத் என்கின்ற மனிதன் அந்த 12 பேர்ல ஒருவனாய் இருக்க போகிறான். அவனை கொண்டுதான் தான் காட்டி கடுக்க போகிறார். அவனை கொண்டுதான் இவர் சிலுவையில் அறைவதற்கு அவன் காரண கர்த்தராய் இருக்க போகிறான் என்று எல்லாம் இயேசு கிறிஸ்து அறிந்த போதிலும் அவர் அந்த இடத்துல மிகுந்த துக்கத்தோடு வியாகுலத்தோடு கூட சொல்லுகிறாரு. இந்த யூதாஸ் காரியோத்தை தான் பார்த்து சொல்லுகிறாரு, நீ சொன்னபடியே ஆகும் என்று சொல்லி. இந்த யூதாஸ் காரியோத்தை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். வெறும் யூதாஸ் காரியோத் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான், அல்லது யூதாஸ் காரியோத் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துவை துக்கப்படுத்தினான், அல்லது யூதாஸ் காரியோத் மாத்திரம்தான் கர்த்தருடைய மரணத்திற்கு, அவருடைய சாவுக்கு காரணமாய் இருக்கிறான் என்று சொல்லி ஒருவேளை நாம் தப்பான எண்ணத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நேற்றைய தினத்தில் ஆவியானவர் என்னோடு உணர்த்தின ஒரு காரியம், யூதாஸ் காரியோத்தை போன்ற பலவிதமான ரகங்களில மனிதர்கள் இன்றைக்கும் சபைகளுக்குள்ள, உலகத்தில, நம் குடும்பத்தில, நம்முடைய ஊழியங்களில, நம்முடைய வேலை ஸ்தலங்களில வேலை செய்து வருகிறார்கள். அல்லேலூயா. ஒத்துக்கொள்ளுவீர்கள் என்று நினைக்கிறேன். யூதாஸ் காரியோத் மாத்திரம்தான் கர்த்தரை காட்டி கொடுத்தான் என்பது அல்ல. நாமும் கூட இயேசு கிறிஸ்துவை முத்தமிட்டு அவருக்கு காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம முத்தம் தானே செய்யறோம், அவர் பாதத்துல விழுந்து ஜெபிக்க தானே செய்யறோம். அனுதினமும் நாம் உபவாசித்து போராடி மன்றாடி அதிகாலையில ஜெபம், இரவுல ஜெபம், மதிய வேளையில ஜெபம் செய்து கொண்டுதானே இருக்கிறோம். நான் என்றைக்கு இயேசுவை நான் முத்தமிட்டு காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி ஒரு உணர்வு நம்மை தாக்குகிறதை நான் உணர்கின்றேன். முத்தம் செய்து யூதாஸ் காரியோத் பாத 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசுவை காட்டி கொடுத்தபடி இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை நாம் விற்று கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை நாம் சுட்டி காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறையப்படுவதற்கு நாம் யூதாஸ் காரியத்தை போல இன்றைக்கும் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நேற்றைய தினத்துல என்னோடு கூட பேசினார். யூதாஸ் காரியோத் என்று சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவனுடைய பெயர் சொல்லப்படுகிறது. சொல்லப்படுகிற நேரத்துல எல்லாம் முன்னாடி ஒரு அடை பெயர் போடப்பட்டிருக்கிறது பாருங்க, இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ். இயேசுவை காட்டி கொடுத்த, நீங்க எந்த பகுதியில யூதாஸ் காரியோத் என்ற நாமத்தை நீங்கள் வாசித்து பாருங்க, அதுக்கு முன்பதாக ஒரு பட்ட பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ், காட்டி கொடுத்த யூதாஸ், யூதாஸ் காரியோத், காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லேலூயா. ஸ்பெஷாலிட்டி தான் வெளியே வரும். இப்படியாகத்தான் யூதாஸ் காரியோத்துக்கு ஒரு பட்ட பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது வேதத்துல, காட்டி கொடுத்த யூதாஸ். இந்த யூதாஸ் காரியோத் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? அது கிரியோத் ஊரான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கின்றது. இயேசுவோடு இருந்த 12 சீஷர்களில 11 சீஷர்கள் கலிலேயா நாட்டாராம். எந்த ஊருக்காரங்க அவங்கலாம்? கலிலேயா ஊரை சேர்ந்தவங்க. ஆனா இந்த ஒருவ மாத்திரம் பாழா போன மனுஷனை ஆண்டவர் எங்க போய் பிடிச்சாரு பாருங்க.
கிரியோத் என்கின்ற ஒரு ஊர்ல இருந்து குடிச்சிருக்கிறார். அவருடைய முன் சரித்திரத்தை குறித்து ஒருவரும் அறிந்தது இல்லை. ஆனால் ஒருவேளை யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தினால இவன் ஈர்க்கப்பட்டிருக்க கூடும், அல்லது இயேசு கிறிஸ்துவுடைய கண் பார்வை அவன் மேல பட்டதினால அவன் கர்த்தருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவனும் அந்த ஊழியத்துல அந்த உன்னதமான பணியில பங்குள்ளவனாக அவனும் இழுக்கப்பட்டிருக்க கூடும் என்று சொல்லி இந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் நினைத்திருக்கிறார்கள், எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவன் எப்படி இந்த ஊழியத்துக்குள்ள வந்தான் என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. ஆனாலும் அவன் ஒருவேளை சாமர்த்தியக்காரனாய் இருந்திருக்க கூடும், அவன் மிகுந்த ஒரு கெட்டிக்காரனாய் இருந்திருக்க கூடும், அல்லது கணக்கு வழக்குகளில மிகவும் சிறந்தவனாய் இருந்திருக்க கூடும். அவன் கரத்துல என்ன கொடுத்துட்டாங்க? பணப்பைய வைத்துக் கொள்ளக்கூடிய முக்கியமான பொறுப்பை தூக்கி அவர் கையில கொடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படிதான் இந்த பொறுப்பை கொடுத்தாரோ நான் யோசிச்சு பார்க்கிறேன். இது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனால் அவன் மூலமாய் செய்யப்பட வேண்டிய காரியங்கள், சித்தங்கள், அவன் மூலமாய் திட்டங்கள் ஏற்கனவே திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. இந்த யூதாஸ் காரியத்து மூலமாய் நடைபெற வேண்டிய திட்டங்கள் நடைபெற வேண்டும் என்பதற்காகவே ஒருவேளை என்ன செய்திருக்கலாம், இயேசு கிறிஸ்து இந்த பணப்பையுடைய பொறுப்பை அவர் கையில கொடுத்துட்டார், முக்கியமான பொறுப்பை கொடுத்துட்டார். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவும் அவரோடு கூட இருந்த 11 ஊழியர்களும் சீடர்களும் மற்ற காரியங்களில, மற்ற வகையான வேலைகளில அவர்கள் மிகுந்த துரிதமாய் செய்து கொண்டிருக்கலாம். ஊழியத்தில் அவர்கள் மிகுந்த ஈடுபாடோடு அற்புதங்கள் செய்கிறதிலும் பிரசங்கம் பண்ணுகிறதிலும் அவர்கள் மிகுந்த ஈடுபாடோடு கூட செய்திருக்க கூடும். ஆதலால் ஒருவேளை அவர்களுக்கு நேரம் இல்லாத பட்சத்தினால அவர்கள் என்ன செய்திருக்க கூட, இந்த பணப்பையை வைத்துக் கொள்ளக்கூடிய, பண பெட்டியை இயக்க வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பொறுப்பை யாருக்கிட்ட கொடுத்துட்டாங்க? யூதாஸ் காரியோத்தின் இடத்துல கொடுத்துட்டாங்க. அவனுக்குள்ள பொருளாசை இருந்தது. பொருளாசை அதிகமாய் இருந்தபடியா அவன் பலவிதமான பாவங்களுக்குள்ள அவன் உட்பட்டான் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். 30 வெள்ளி காசுக்காக தன்னுடைய எஜமானரையே காட்டி கொடுத்தான் இல்லையா? நம்ம இப்ப நம்பலாமா? கட்டாயம் தன் எஜமானனையே காட்டி கொடுத்தான். 30 வெள்ளி காசுக்காக தன் எஜமானனை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து, இவனையே அவர் தெரிந்தெடுத்தார் என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும், இவன் தன் கருணத்தில சமர்த்தனாய் இருந்தபடியால், மிகுந்த கெட்டிக்காரனாய் இருந்தபடியால், ஒருவேளை கணக்கு வழக்குகளில் அவன் மிகவும் நேர்த்தியாய் செய்திருக்க கூடும். ஆதலால் அவனை அந்த பணப்பைகளை இயக்க வைக்கக்கூடிய அந்த பொறுப்பை அவனிடத்தில் அவர் கொடுத்திருக்கிறார். இந்த யூதாஸ் காரியத்துக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருந்தது. நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம் யூதாஸ்க்கு கொடுக்கப்பட்டிருந்தது. என்ன வந்த ஒரு சந்தர்ப்பம்? இயேசு கிறிஸ்துவோடவே கூட போய் ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். இயேசுவோடு கூட இருந்து அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த ஜெபம், அவர் ஏறெடுத்த பல காரியங்களை கூடவே நின்று கவனிக்கத்தக்கதாக, அது மாத்திரமல்ல அவருக்கும் ஊழிய அழைப்போடு கூட அவரும் அந்த உன்னதமான ஊழியத்தின் பங்கு பெற்றவராய் நல்ல ஒரு பங்கு இந்த யூதாஸ் காரியத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அவன் தன்னுடைய பொறுப்பை அவன் உணராதபடி, அவன் பொருள் ஆசையின் நிமித்தமாக அவன் என்ன செய்தான்? கெட்டு போனான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் கெட்டு போனான். இந்த யூதாஸ் காரியத்துடைய வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை வலியுறுத்துகிறது. நமக்கு அது ஒரு படிப்பினையை அது உண்டு பண்ணுகிறது. We learn something from this life of Judas. யூதாஸ் காரியத்துடைய வாழ்க்கையிலிருந்து நாம் சில காரியங்களை நாம் படித்துக் கொள்ள போகிறோம். இப்படிப்பட்ட யூதாஸாய் நாமும் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருப்போமே, ஆனால் நம்மையும் அது சீர்திருத்துவதற்கு இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவதாக. இப்படிப்பட்ட யூதாஸ் காரியத்தை போன்ற மனுஷர்கள் நம் சபைகளுக்குள்ளேயும் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. நல்ல கிறிஸ்டியன்ஸ் சொல்லுவோம், நல்ல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவோம். ஒழுங்காக ஆலயத்துக்கு போகிறவங்க, கமிட்டியில மெம்பர்ஸா இருப்பாங்க, நல்ல உடன் இருந்து ஆயரோடு கூட இருந்து போதகரோடு கூட இருந்து ஊழியர்களை செய்கிறவர்கள் தான். ஆனாலும் யூதாஸ் காரியத்தை போல பண பையிலேயே குறிக்கோளா இருக்கிற நபர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஊழியர்களை செய்ய வேண்டிய நபர் கிறிஸ்தவர்கள் அந்த ஆத்மாவை விட்டுருவாங்க. ஆத்மாக்கள் அழிந்து போய் கொண்டு இருக்கிறது உலகத்துல. ஆனா உள்ளுக்குள்ள சபைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு போட்டு
போட்டி போட்டுக் கொண்டு இருப்பார்கள். இப்படிப்பட்ட யூதாஸ் காரியோத்தை போன்ற ஊழியர்கள் நம்மளுடைய தேசத்துல, நம்மளுடைய சபைகளில, நம்மளுடைய தமிழ்நாட்டில, நம்முடைய சென்னை பட்டணத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துகிறார். இது நமக்கு ஒரு படிப்பனை. அன்னைக்கு யூதாஸ் காரியோத் இருந்தா அதோட வாழ்க்கை முடிஞ்சு போனது அல்ல பிரியமானவர்களே. இன்றைக்கும் நம்மோடு கூட சபைகளில, பள்ளி கூடங்களில, ஊழியங்களில, உடன் வேலைகளில, வேலை ஸ்தலங்களில இப்படிப்பட்ட யூதாஸ் காரியோத் நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு படிப்பினையை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனாலும் இப்படிப்பட்ட யூதாஸ் காரியோத் போன்ற நபர்கள் சபைகளுக்குள்ள அல்லது வேலை ஸ்தலங்களுக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள இருந்தாலும் தேவன் இன்னும் தமது வேலையை செய்து முடிப்பார் என்கின்ற ஒரு படிப்பினையோடு கூட நம்மை நடத்தி வருகிறார். அல்லேலூயா. அவனை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அந்த ஒரு படிப்பினை நமக்குள்ள உணர்த்தப்பட்டே இருக்கிறது. நமக்கு என்ன வந்துச்சு நினைப்போம், நமக்கு என்ன வந்துச்சு, அவனை ஆண்டவர் ஒப்பு கொடுத்துடுறோம், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவான். கர்த்தர் நிச்சயமாய் அப்படிப்பட்ட யூதாஸ் காரியோத்துகள் மேல கண்கள் படவும் என்கிறத ஒரு எச்சரிப்பாய் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்படிப்பட்ட ஒரு துரோகி தனக்கு முன்பதாக நின்று காட்டி கொடுத்து, முத்தம் செய்து அவரை காட்டி கொடுத்து, பிரதான ஆசாரியர்கள் இடத்துல அவரை ஒப்பு கொடுத்த அந்த யூதாஸ் காரியோத்து மேல கூட இயேசு கிறிஸ்துக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் இருந்தது தெரியுமா? எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஃபீலிங் இருந்தது தெரியுமா? எப்படிப்பட்ட ஒரு நல்ல கரிசனை இருந்துச்சு தெரியுமா? எப்படிப்பட்ட ஒரு நல்ல கன்சர்ன் இருந்தது தெரியுமா? இயேசு யூதாஸை பார்த்து சொல்லுறாரு. லூகாவின் சுவிசேஷம் 22வது அதிகாரம் 48வது வசனத்துல அவர் சொல்லுறாரு, யூதாஸே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை கட்டி கொடுக்கின்றாய். எப்படி இருக்கும் அந்த எண்ணம், அந்த சிந்தனை, இயேசுடைய நேரம், அந்த நேரத்தில் அவருடைய உள்ளம் எப்படியாய் வியாகுலப்பட்டு இருக்கக்கூடும், மங்கலாய்ப்பாய் காணப்பட்டு இருக்கக்கூடும். மிகுந்த ஒரு கரிசனையோடு, அந்த ஆத்மா மேல உள்ள ஒரு கரிசனையோடு சொல்லுகிறாரு. மத்தேயு 26வது அதிகாரம் 24வது வசனத்துல சொல்லுறாரு, அந்த மனுஷனுக்கு ஐயோ என்று சொல்லுறார். அந்த மனுஷன் பிறவாது இருந்திருந்தானால் அவனுக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்லுறான். அந்த ஆத்மா மேல கூட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த கரிசனைய பாருங்க. அவன் பிறக்காமலே இருந்திருந்தா அவனுக்கு நலமாய் இருந்திருக்குமே. அந்த மனுஷனுக்கு ஐயோ என்று சொல்லி பரிதபிக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஆனா நம்மள நிஜ வாழ்க்கையில இப்படிப்பட்ட யூதாஸ் காரியோத்துகள் நம்மோடு கூட, நம்மோடு உடன் ஊழியங்களில, நம்மோடு கூட வேலை ஸ்தலங்களில, நம்மோடு கூட குடும்பங்களில நமக்கு விரோதமாய் முத்தம் நம்மை செய்து, நம்மை மற்றவர்களுக்கு காட்டி கொடுத்து, மற்றவர்களோ நம்மளுடைய வாழ்க்கையை கீழாக இழுக்கத்தக்கதான யூதாஸ் காரியோத்துகளை நாம் பார்க்கும் பொழுது நமக்குள்ள எப்படி உண்டாகிறது? பற்றி எறியும் என்று ஒரு பத்திக்கிட்டு எரிகிற ஒரு அனுபவம் நம் மனுஷர்கள் மாம்சத்துல இருக்கிற நமக்குள்ள அது உண்டாக்கின்றது. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, அந்த மனுஷன் பிறவாது இருந்திருந்தார் அவனுக்கு நலமாயிருக்குமே என்று சொல்லி அவர் பாருங்க. அந்த 26வது அதிகாரம் மத்தேயு 50வது வசனத்துல சொல்லுறாரு, சிநேகிதனே என்று சொல்லுறார். சிநேகிதனே என்று சொல்லுகிறார். நம்மளால அப்படி சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லல. சிநேகிதனே என்று சொல்லுகிறார். சிநேகிதனே என்று சொல்லுகிறார். எத்தனை ஒரு கரிசனை, எத்தனை ஒரு கரிசனை. அப்போஸ்தலரை 1வது அதிகாரம் 18வது வசனத்துல பாருங்க, அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக அவன் விழுந்தான். அவன் பட்ட பாடுகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அநீதி செய்தவன் யூதாஸ் காரியோத், அநீதி செய்தவன், பச்சை துரோகி அவன், கர்த்தரை காட்டி கொடுத்தவன், முத்தமிட்டு தனக்கு உரியதான எஜமானரையே வீழ செய்தவன். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலை கீழாக விழுந்தான், வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இதுதான் அந்த மனுஷனுடைய முடிவு. நாம் யோசிக்க வேண்டும். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் யோசிக்க வேண்டும். இந்த மனுஷன் நல்ல ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருந்தது. யூதாஸ் காரியோத்துக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம், ஊழியத்தை கர்த்தரோடு சேர்ந்து செய்ய வேண்டிய சந்தர்ப்பம், மிஷனரியாக கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். அவனும் ஒருவேளை அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்க கூட, ஒருவேளை வேதத்தில் அது குறிப்பிடப்படவில்லை. ஆனால் நிஜ வாழ்க்கையை நாம் பார்ப்போமே ஆனால் அவனும் கூட வியாதிஸ்தர் மேல கையை வச்சு ஜெபித்திருப்பான், அவங்க சுகமடைஞ்சிருப்பாங்க. அவனும் கூட பிசாசுகளை துரத்தி இருக்க கூட, அவனும் கூட கர்த்தர் செய்த அற்புதங்களை
அவர்களை அழைத்தார். 12 பேரையும் அழைத்து அபிஷேகித்து அவர்கிட்ட சொல்லுறாரு, ஒரே ஒரு பைய தூக்கிட்டு ஒரு கட்டையை தூக்கிட்டு போ, கிராமம் தோறும் போ, பட்டணம் தோறும் போ, உலகம் எங்கும் போ, சுவிசேஷத்தை பிரசங்கி என்று சொல்லுகிறார். அவனுக்கு நல்ல சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு நல்ல சந்தர்ப்பம், நல்ல வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது, நல்ல வேலை ஸ்தலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நல்ல ஒரு குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நல்ல ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நாமும் யூதாஸ் காரியத்தின் சந்தர்ப்பத்தை இழந்ததை போல நாமும் கூட சந்தர்ப்பத்தை இழந்தவர்களாய், நம்முடைய ஊழியத்தை இழந்தவர்களாய், நம்முடைய நன்மைகளை இழந்தவர்களாய் நாம் மாறி இருக்கக்கூடும். சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இது, சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். யார் அந்த யூதாஸ்? யார் அந்த யூதாஸ்? வேதம் சொல்லுகிறது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்துல பார்க்கின்றோம், அவன் அழைக்கப்பட்டவன் என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 1:17 வாசிக்க கேட்போம். அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே அவன் பங்கு பெற்றவனாய் இருந்தான். அவன் அழைப்பை பெற்றவன். He was called for the ministry. அவன் கர்த்தரால் அழைப்பை பெற்றவன். 12 சீஷர்களோடு 70, 150 பல நூற்றுக்கணக்கான சீடர்கள் கர்த்தருக்கு இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரதான சீடர்களை 12 நபர்களை மாத்திரம் கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். அந்த 12 பேர்லயும் அவன் ஒருவனாய் இருக்கிறான். அப்படியானால் this is the first inner circle என்று சொல்லலாம். நம்முடைய வேலை ஸ்தலத்துல பார்க்கிறோம், நமக்கு கீழே ஒருவேளை அநேக வேலை செய்து கொண்டு வருவார்கள். ஆனால் நம்மோடு கூட இசைந்து வேலை செய்கிறவர்கள், நம்மோடு கூட இணைந்து வேலை செய்கிறவர்கள், நம்மளுடைய வேவ்லென்த்லயே அவர்களும் வேலை செய்வார்கள் என்று சொல்லி நம்மோடு கூட கான்பிடென்ஷியலா ரகசியமாய் ஒரு சிலரை மாத்திரம் நாம் தெரிந்தெடுத்து வைத்து இவர்களை கொண்டு மேற்பார்வையிட்டு கவனிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் செய்து வருகிறோம். That is what is called as the inner circle. முதல் வட்டம், முதல் வட்டம், உள்ளாக இருக்கின்ற ஒரு முதல் வட்டம். அந்த உள்ளான வட்டத்திற்குள்ள இருக்கிறவர்கள் மிகவும் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள், மிகவும் தாளந்து படைத்தவர்கள், திறமை படைத்தவர்கள், அவர்கள் கெட்டிக்காரர்கள், சமர்த்தியமானவர்கள். அப்படிப்பட்ட நபர்களை நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய ஊழியங்களிலோ வேலை ஸ்தலங்களிலோ அவர்களை நாம் பிரித்தெடுத்து அவர்களை நம்முடைய ஃபர்ஸ்ட் பர்சனாக, இன்னர் சர்க்கிள் பீப்புளாக அவர்களை வைத்து அவர்கள் மூலமாய் நம்மள பல விதமான காரியங்களை செயல்படுகிறோம். இப்படியாகத்தான் இந்த யூதாஸ் காரியத்தும் இயேசு கிறிஸ்துடைய இன்னர் சர்க்கிள்ல அவன் இடத்தை பெற்றவனாய் இருந்தான், அவன் அழைப்பை பெற்றவனாய் இருந்தான். 12 அப்போஸ்தலர்களோடு கூட 12 சீடர்களோடு கூட அவனும் ஒரு நபராய் உட்காரத்தக்கதாக அவன் அழைப்பை பெற்றிருந்தான். ஆயினும் அவனுக்குள்ள பிசாசு புகுந்தான். அவன் he was called for the ministry, he was chosen for the ministry. அவன் பண வேலைக்காக, ஒரு ஸ்பெசிபிக் வேலைக்காக, ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு வேலைக்காக அவன் அழைப்பை பெற்றிருந்தான். அந்த பங்கை அவன் ஏற்றிருந்தான். இரண்டாவது ஒரு காரியம் பாருங்க, யூதாஸ் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். அவன் ஆசீர்வாதத்தை பெற்றவனாய் காணப்பட்டான். அவன் தான் ட்ரெஷரர். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வேலை இந்த யூதாஸ் காரியத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. பண பையை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்பு அவனுக்குள்ள கொடுக்கப்பட்டிருந்தது. மற்ற சீஷங்க கூட காப்பி தண்ணி வாங்கணும்னா யாருக்கிட்ட கேட்டு இருக்க கூடும்? யூதாஸ் கிட்ட தான், எப்ப காப்பிக்கு தாப்பா, நம்ம 12 பேரை இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, இன்னைக்கு நம்ம எல்லாரும் பஸ்காவை புசிக்க போறோம், நம்ம இன்னைக்கு ஆயத்தம் பண்ண போகிறோம், அங்க யாருக்கு முதல்ல பணத்தை கொடுக்கணும்? மிக முக்கியமான ஆளு, பணத்தை கைக்குள்ளேயே, பெட்டிய கைக்குள்ளேயே வச்சிருக்கிற ஆளு, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆளு. கை நிரம்பி. ஒருவேளை நான் யோசிச்சு பார்க்கிறேன், இயேசு கிறிஸ்துவே யூதாஸ் கிட்ட தான் போய் சொல்லி இருக்கிறாருப்பா, இன்னைக்கு மீட்டிங் நடத்த போறேன் கொடு, இன்னைக்கு நான் மீட்டிங் நடத்த போறேன், 3000 பேர் ரட்சிக்கப்பட போறாங்க, நான் கப்பல் மேல படகு மேல ஏறி நின்று பிரசங்கம் பண்ண போறேன், அங்க எல்லாரும் வருவாங்க, அவங்களுக்கு பண்ணுவோம், ரோஸ் மில்க் நீ கொடுக்கணும்னு சொல்லி இருக்க கூட. அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற யூதாஸ், அவன் வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். அவன் கிட்டதான் எல்லாரும் போய் கேட்கணும். அப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பங்கு, ஒரு பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. மூன்றாவது ஒரு காரியம் இது யூதாஸ் இடத்துல நாம் பார்க்கின்றோம், அவன் அனுப்பப்பட்டவனாய் காணப்பட்டான். அவன் அழைக்கப்பட்டவன் மாத்திரமல்ல, he was not only called for the ministry,
அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாத்திரமல்ல, he was not only called to be blessed for the ministry, அவன் அனுப்பப்பட்டவனாய் காணப்பட்டான். அவன் மிஷனரி ஊழியத்தை செய்திருக்கிறான். அவன் அனுப்பப்பட்டிருக்கிறான். தேசத்திற்குள்ள போங்கள் என்று சொல்லி பாருங்க, மார்க் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது மிகவும் அழகாக. மார்க் 3:13 15 வரையில நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். வாசியும். அவர் அனுப்புகிறதற்கு 12 பேரை கூப்பிடுறார். அந்த 12 பேர் அனுப்பப்படுகிறதற்கு எதற்காக அனுப்பப்படுறாங்க? வியாதியஸ்தர்களை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார் என்று சொல்லி அனுப்பப்பட்டவர்கள் மிஷனரி ஊழியத்திற்காக அனுப்பப்பட்டவராக இந்த யூதாஸ் காரியத்தும் அழைப்பை பெற்றிருக்கிறான். 4வது ஒரு காரியம் யூதாஸை குறித்து நான் சொல்லுவேன். மத்தேயு 10வது அதிகாரம் 1லிருந்து 2வது வசனம் வரையிலும் மற்ற சீடர்களோடு கூட அவனும் இணைந்து அறுவடையை செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவனும் ஜெபித்திருக்கிறான், அவனும் ஊழியம் செய்திருக்கிறான், அவனும் பிசாசுகளை துரத்தி இருக்கிறான், அவனும் பல விதமான அறுவடைகளை, ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொண்டு வரத்தக்கதான அறுவடையின் ஊழியத்தையும் யூதாஸ் காரியோத் செய்திருக்கிறான் என்று சொல்லி மத்தேயு 10வது அதிகாரத்தில் 1லிருந்து 8வது வசனத்தை நீங்கள் வீட்டுக்கு போய் வாசித்து பார்ப்பீர்களானால் அவனும் மற்ற ஊழியர்களை போல, சீடர்களை போல அவன் அறுவடை செய்தவனாய் காணப்பட்டான். யூதாஸ் காரியோத் அழைப்பை பெற்றவன், யூதாஸ் காரியோத் ஆசீர்வாதத்தை பெற்றவன், யூதாஸ் காரியோத் அனுப்பப்பட்டவன், யூதாஸ் காரியோத் அறுவடை செய்தவன். இந்த 4 ஆசீர்வாதங்களும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆனாலும் அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பிசாசு இருதயத்திற்குள்ள புக அவன் அனுமதித்தான் என்று வேதம் யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கின்றோம். பிசாசு யூதாஸின் இருதயத்தை தூண்டினான் என்று சொல்லி பார்க்கின்றோம். யோவான் 13வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று சொல்லி. நம்ம வாழ்க்கையில சாத்தான் புகுந்து கொள்ளும்படியாக பல நேரங்களில நாம் இருதயத்தை திறந்து விடுகின்றோம். இருதயத்திற்கு ஒரு பெரிய பூட்டு போட்டு வைப்பது இல்லை. எந்த நேரத்துல பிசாசு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல நம்மை விழுங்குவதற்கு வகை தேடி சுற்றி கொண்டு திரிகிறான் என்பதை நாம் அறிகிறதை மறந்து விடுகிறோம். நாம் யோசிக்க மறந்து விடுகிறோம். எந்த நேரமும் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஊழியம் செய்துகிட்டு இருக்கிறியா, ஒன்னதான் பிடிச்சு நான் கீழே போடணும். ஊழியத்துல நீ ஈடுபட்டு கொண்டு இருக்கிறியா, ஒன்னதான் நான் கீழே தள்ளி விடணும் என்று சொல்லி சாத்தான் கர்ஜித்து கொண்டு காத்து கொண்டு இருக்கிறான். He is a very cunning person. அவன் காத்து கொண்டிருக்கிறான். ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டிய இந்த யூதாஸ் காரியத்துடைய இருதயத்திற்குள்ள பிசாசு புகுந்ததினால அவன் ஆசீர்வாதங்களை, அவனுடைய அழைப்பை, அவன் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாய் இருந்த போதிலும் அவன் பின்மாற்றத்திற்குள்ள மாறினதற்கு பிசாசு காரணமாய் இருந்தான். நம்முடைய வாழ்க்கையில பிசாசு தான். நல்ல ஒரு சகோதரி தான், அந்த சபையில பல வருடங்களாய் ஊழியம் செய்து வந்த சகோதரி தான். ஆனால் பிசாசு அந்த சகோதரிக்குள்ள புகுந்ததினால அவர்கள் அந்த பண பையை எடுத்துக்கொண்டு செல்லுகிறதற்கு அந்த பிசாசு தன் இருதயத்திற்குள்ள போய் தூண்டுகின்றான். அல்லேலூயா. நம்மள வெளியே பார்த்தா நல்லவளா தான் இருக்கும். ஆனா எந்த நேரத்துல பிசாசு வந்து நம்மள தூண்டி விடுகிறான் என்று தெரியாது. பிசாசு நம்மை இழுத்து விடுவான், பிசாசு நம்மை தோற்கடித்து விடுவான். பிசாசு நம்முடைய வாழ்க்கையில அவன் நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகும்படியாக அவன் செய்து விடுகின்றான். ஏன் நம்முடைய வாழ்க்கை தலைகீழாய் போனது? ஏன் யூதாஸ் காரியோத் ஊழியத்துல செய்தவன் தான், அழைப்பை பெற்றவன் தான், ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். ஆனால் பிசாசு அவனுடைய இருதயத்திற்குள்ள வந்து புகுந்ததற்கு அவன் அனுமதித்தபடியால் நம்ம தான் அனுமதிக்க கூடாதுங்க. பிசாசு எல்லாருக்குள்ளேயும் நுழையத்தான் பார்த்துட்டே இருப்பான். He is ready to get inside your life. உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த நேரத்துல உன்னை போக்கி போட்டு இழுக்கிறது என்று சொல்லி காத்து கொண்டு இருப்பான். ஆனா நம்ம தான் மிகுந்த ஜாக்கிரதையாய் காணப்படணும். டிவி பார்த்துட்டு இருக்கிறோம், சரி,
ஆனா டிவி பார்க்கிறதே நம்முடைய வாழ்க்கையில ஒரு அடித்தளமான ஒரு தேவையாய் வைத்து விடுவோமே. ஆனால் டிவி பார்க்கிற நேரம் தான் எனக்கு மிகுதியா இருக்கணும், அதுல எனக்கு ஒரு இன்ப மயம் இருக்கிறது, அதுல எனக்கு ஒரு நேர போக்கு இருக்கிறது என்று சொல்லி நாம் டிவி பெட்டிக்கு முன்பதாக நின்று கொண்டிருப்போமே. ஆனால் காலை துவங்கி இரவு வரையிலும் நம்ம டிவி பெட்டிக்கு முன்பதாக நின்று கொண்டிருப்போமே. ஆனால் பிசாசு நம்மை டிவிக்குள்ள இழுத்து விடுவான், இச்சைக்குள்ள இழுத்து விடுவான். ஆபத்து பிசாசு எந்த நேரத்துல உன் வீட்டின் கதவை தட்டி கொண்டிருக்கிறான், எந்த நேரத்துல உள்ள வந்துடுவான். அவன் திறக்கலனா கூட உள்ள வருவான். நம்ம ஆண்டவர் திறந்தாதான் வீட்டுக்குள்ள வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். He is a decent God. ஜாக்கிரதையா நாம் இருக்க வேண்டும். பிசாசுக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. நம்மளுடைய சின்ன ஒரு மூவ் போதும், அவனுக்கு ஜஸ்ட் ஒரு லூப் ஹோல் போதும், ஒரு சின்ன இடைவெளி இருந்தா போதும், எலி தன் மூக்கை உள்ள விட்டு வெளியே வந்துவிடும். அதே போல பிசாசு என்ன செய்வான், ஒரு சின்ன லூப் ஹோல் உங்க வீட்டுல இருந்தா போதும். உங்க வீட்டுல 2 பேர் உட்கார்ந்து நல்லா டிவி பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். யாருக்கு கொண்டாட்டம்? பிசாசுக்கு கொண்டாட்டம். எங்க அப்பா இயேசுவுக்கு துக்கம். வாழ்க்கை மாறிவிடும். ஏன் நம்ம வாழ்க்கை மாறுது? ஏன் நம்ம யூதாஸ் காரியத்துடைய வாழ்க்கை மாறினது பாருங்க. இந்த பிசாசுக்கு இடம் கொடுத்தபடியால், தந்திரமுள்ள இந்த பிசாசு, சாபத்தை கொண்டு வருகிற பிசாசு. நாம் ஜாக்கிரதையா யோசிக்க வேண்டும். சாபத்தை பிசாசு தான் கொண்டு வருவான், ஆசீர்வாதத்தை தேவன் கொண்டு வருவாரு. சாபத்தை யார் கொண்டு வர்றது? பிசாசு கொண்டு வருவான். அவன் நம்மை சாபமாக்குவான், நம்ம குடும்பத்துல சாபமாய் மாற்றி விடுவான், நம்ம குடும்பம் முழுவதையும் சாபமாய் மாற்றி விடுவான். அவன் மிகுந்த தந்திரம் உடையவன், பாதாளத்துல இறக்குகிறவன். இந்த பிசாசு நம்மை பாதாளத்துக்குள்ள, நித்திய ஆக்கினைக்குள்ள, he will put us into the hell. நம்ம நல்ல வழியில தான் சென்று கொண்டிருக்கிறோம் நினைக்கலாம். நாம் அறியாத வண்ணமாக தந்திரமுள்ள பிசாசு நம்மை கீழே பாதாளத்துக்குள்ள இழுத்து போடத்தக்கதாக அவன் காரியங்களை செய்து விடுவான். ஏவாள் ஆதாம் அந்த ஏதேன் தோட்டத்துல இன்பமயமான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருந்திருக்க கூடும். நானே ராஜா, நானே மந்திரி என்று சொல்லி அவர்கள் மிகுந்த ஒரு சந்தோஷத்தோடு கூட ஏதேன் தோட்டத்துல வாழ்ந்திருக்க கூடும். ஆனா பிசாசுக்கு அங்க ஏவாள் இடம் கொடுத்தார். பெண்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஏவாளின் நிமித்தமாக அந்த சாபம் யாருக்குள்ளே கடந்து போகிறது? ஆதாமுக்குள்ள கடந்து போகிறது. ஆதாம் ஏவாள் செய்த பாவங்களினால இப்ப சாபம் யாரை தொடர்ந்து வந்திருந்தது? நம் ஜனங்களை, மக்களை, ஜாதி ஜாதியா, கூட்டம் கூட்டமாய் இவ்வுலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் அந்த சாபம் குதித்து கொண்டது. நாம் யோசிக்க வேண்டும். இந்த பிசாசுக்கு நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எப்படியாக இந்த யூதாஸ் மாறினான் என்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எப்படியாக இவன் மாறினான்? ஆசீர்வதிக்கப்பட்ட யூதாஸ் தான், அழைப்பை பெற்ற யூதாஸ் தான், அனுப்பப்பட்ட யூதாஸ் தான். அவன் மாறின விதம் எப்படியாக அவன் மாறினான் என்று பார்ப்போமே. ஆனால் அவன் ஆசைப்பட்டவனாக மாறினான், பொருளாசைப்பட்டவனாக மாறினான். பொருளாசை அவனை நெருக்கினது, பொருளாசை அவனுடைய வாழ்க்கையை மாற்றினது. அவன் எனக்கு இருக்கிறது போதும் என்று சொல்லி ஒரு பரந்த உள்ளத்தோடு அவன் இருந்திருப்பானே. ஆனால் அவன் பக்குவமுள்ள ஒரு ஊழியக்காரனாய் இருந்திருக்க கூடும். ஆனால் அவனுக்குள்ள ஒரு பொருள் ஆசை, எனக்கு இன்னும் அதிகமாய் வேண்டும், இன்னும் எனக்கு அதிகமான ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள்ள அந்த பொருளின் மேல இச்சையும் ஆசையும் உண்டானதினாலதான் அந்த ஆசைக்குள்ள அவன் அகப்பட்டு போனான். அவன் வாழ்க்கை தலைகீழாய் மாறினது. யூதாசுடைய வாழ்க்கை அவன் தலைகீழாய் மாறினது. அந்த ஆசை தாங்க ஒரு மனுஷனுடைய மிக முக்கியமான ரூட் காஸ். வேறு நம்முடைய அடித்தளத்துல நம்மை பாதாளத்துக்குள்ள தள்ளுகிறதற்கு முதல் ஒரு விரோதி, நமக்குள்ள இருக்கிற முதல் எதிரி யாரு தெரியுமா? ஆசை.